விழி, ஸ்திரப்படுத்து, மனம் திரும்பு. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். சர்தை சபையார் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ செத்தவர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு நல் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் எப்போதெல்லாம் விழித்துக் கொள்ளாமல் இருக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய ஸ்தானத்தை இழந்து போகிறோம். விழித்துக் கொள்ளாத வேளையிலே தூங்குகிறவர்களாக காணப்படுவோம். தூங்கும் நிலைமையில் இருந்து விழித்துக் கொள்ளும் நிலைமைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆபத்துக்கு விரோதமாகவும் சாத்தானுக்கு விரோதமாகவும் நாம் எப்போதும் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சர்தை சபையாரிடத்தில் சாவுகிறதற்கு ஏதுவானவைகள் ஏராளம் உள்ளன. இவற்றினால் இவர்கள் செத்தவர்களைப் போல இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது. அந்த உயிரை இவர்கள் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாவுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்கள் என்பது மரணத்திற்கு ஏதுவான குணங்களை குறிக்கும் என்று ஒரு சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இந்த வாக்கியம் மரணத்துக்கு ஏதுவானவர்களையும் குறிக்கும் என்று வேறு சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை சுற்றிலும் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகள் அதிகமாய் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மால் உற்சாகமாய் இருக்க முடியாது. நம்மை சுற்றிலும் ஆவிக்குரிய சோர்வும் மந்த நிலையும் காணப்படும் போது நாம் மாத்திரம் ஆவிக்குரிய காரியங்களில் சுறுசுறுப்பாய் இருக்க முடியாது. ஆவிக்குரிய ரீதியாக செத்துப்போனவர்கள் நடுவிலே நாம் ஜீவிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனையும் தேவனுடைய வல்லமையையும் நமக்குள்ளே காத்துக்கொள்வது மிகவும் கடினம். சர்தை சபையின் விசுவாசிகள் சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்கள் மத்தியிலே ஜீவிக்கிறார்கள். இதனால் இவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக இல்லை. அவர்களிடத்தில் குறை காணப்படுகிறது. இவர்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் செத்தவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு கடலை நெற்றில் வெளியே தோலும் உள்ளே கடலை பருப்பும் இருக்கும். இவர்களுக்கோ வெளித்தோல் மாத்திரமே இருக்கிறது, உள்ளே கடலை பருப்பு இல்லை. ஓடு இருக்கிறது, விதை இல்லை. உள்ளே ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் இருக்கிறது. வெளிப்பார்வைக்கு அழகாய் இருக்கிறார்கள். சர்தை சபையாரின் உள்ளான ஆவிக்குரிய ஜீவியம் ஒன்றுமில்லாமல் சூனியமாய் இருக்கிறது. அவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணவில்லை. ஆவியானவர் இல்லை என்றால் அவர்களுக்கு ஜீவனும் இல்லை. அவர்களுக்கு தேவ கிருபைகளும் இல்லை. ஆவிக்குரிய வரங்களும் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீண்ட நாட்களாய் நிலைத்து நிற்க முடியாது. சீக்கிரமாய் மரித்து போவார்கள். சர்தை சபையாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களோ சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டும் மறந்துவிட்டார்கள். இவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூற வேண்டும். சுவிசேஷத்தின் வார்த்தைகளை கைக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். சுவிசேஷத்தை இவர்கள் முதலில் கேட்டபோது தேவனுடைய கிருபை இவர்களுக்குள் பிரவேசித்தது. ஆனால் இவர்களோ தாங்கள் கேட்ட சுவிசேஷத்தை சீக்கிரத்தில் மறந்து போனார்கள். சுவிசேஷத்தை மறந்து போன போது இவர்களிடத்தில் இருந்த தேவ கிருபையும் இவர்களை விட்டு கடந்து போயிற்று. ஆகையினால் சர்தை சபையார் தாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூற வேண்டும். தாங்கள் கேட்ட சுவிசேஷ வார்த்தைகளை கைக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் விழித்திருக்க வேண்டும். சர்தை சபையார் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே விழித்திருக்கவில்லை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் திடீரென்று திருடனைப் போல் வருவார். அவர் தங்கள் மேல் வரும் வேளையை அவர்கள் அறியாதிருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை சர்தை சபையாருக்கு எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. நாம் கிறிஸ்துவை பற்றிக் கொண்டு அவருடைய கிருபையில் நிலைத்திருக்கும் போது அவருடைய வருகை நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நாம் அவருடைய வருகையை ஆவலாய் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்போம். நம்முடைய விசுவாசத்தில் நாம் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளாமல் அவருடைய கிருபையை இழந்திருப்போம் என்றால் அவருடைய இரண்டாம் வருகை நமக்கு ஆச்சரியமாயிருக்கும். நமக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்காது. அவிசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை திகைப்பாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவருடைய கிருபை வெளிப்படாது. அவருடைய நீதி மாத்திரமே வெளிப்படும்.
அவர் நீதியாய் சகல ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பார். சர்தை சபையார் தங்கள் ஆவிக்குரிய தூக்க நிலையில் இருந்து விழித்துக்கொண்டு தங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அவிசுவாசிகளுக்கு வரும் நியாய தீர்ப்பை போல சர்தை சபையாருக்கும் நீதியான நியாய தீர்ப்பு வரும். சர்தை சபையாருக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: நீ விழித்துக் கொண்டிரு, சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூறு, அதை கைக்கொள், மனம் திரும்பு. திருடனைப் போல் என்னும் வாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கவில்லை. சர்தை சபையார் மனம் திரும்பவில்லை என்றால் அவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு திடீரென்று அனுப்பப்படும் என்று இந்த வாக்கியம் பொருள் தருகிறது. கர்த்தருடைய நாளும் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:2-3-4, 2 பேதுரு 3:10, வெளிப்படுத்தின விசேஷம் 3:3-16-15 ஆகிய வசனங்களில் கர்த்தருடைய நாள் எப்படி வரும் என்று இவ்வாறு விளக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:3 வசனத்தில் சர்தை சபையின் நியாய தீர்ப்பை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையும் திருடன் வருகிற விதமாக இருக்கும்